இன்னைக்கு நம்ம இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன் மற்றும் பலர் சேர்ந்து நடிச்சிருக்க கல்கி படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க. இந்த படத்தோட கதையை பண்டைய கால புராண கதையும் அட்வான்ஸாக இருக்கிற சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் இயக்குனர் நமக்கு தந்திருக்காரு. அந்த இயக்குனரோட கான்செப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் இது ரெண்டுமே நம்புகிற மாதிரி இருந்தால் தான் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட முக்கால்வாசி கதையை நமக்கு இயக்குனர் ஷார்ட்டாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் இயக்குனர் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே கொஞ்சம் நகராமல் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் பிரபாஸ் கேரக்டரை ஒரு காமெடி கலந்த கேரக்டராக வச்சு படத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அது அவருக்கு கண்டிப்பாக செட் ஆகவே இல்லை. எப்படா கதை நகரும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அமிதாப் பச்சனோட என்ட்ரியும் அதுக்கப்புறமா வர சீன்ஸும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்டர்வலுக்கு அப்புறமா படம் எப்படி போகுதுன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சீன் வச்சுருந்தார். இன்டர்வலுக்கு அப்புறமாவும் ஒரு சில இடங்களில் அங்கே இங்கே மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாப்பில் இருந்த சொதப்பெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது செகண்ட் ஹாஃப் அவ்வளோவா நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட கேரக்டர் மட்டும்தான் படத்தில் கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இயக்குனர் படம் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு டிசைன் பண்ணி இருந்ததால் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செகண்ட் பார்ட்டில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதால தான் பிரபாஸ் கேரக்டர் ரொம்ப வீக்காக டிசைன் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா கிளைமேக்ஸில் தான் நம்மளோட பிரபாஸோட உண்மையான கேரக்டரே ரிவீல் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ செகண்ட் பார்ட்டில் எப்படி கமலஹாசனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்றதையும் அதே மாதிரி தான் பிரபாஸும் செகண்ட் பார்ட்டில் தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் முழுவதுமே அமிதாப் பச்சன் ஷோன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தில் ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் வரும், அது அவ்வளோவா செட் ஆகலை. மற்றபடி இயக்குனர் கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹாலிவுட் படத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸு, இந்த ஃபேண்டசி வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். கண்டிப்பாகவே இந்தியன் சினிமாவில் இதை கொண்டு வந்ததுக்கு இயக்குனர் நாக் அஸ்வினை கண்டிப்பாக பாராட்டலாம். நான் இந்த படத்தை 2Dயில் தான் பார்த்தேன். நீங்கள் 3Dயில் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2Dயில் பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நான் 2Dயில் பார்த்தேன். மற்றபடி இந்த படத்தில் வர அண்ணா பென், அப்புறம் அந்த சேட்டர்ஜின்னு ஒருத்தர் வருவார், அவரோட கேரக்டர்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி சோபனாலாம் வர சீன்லாம் 1-2 சீனில் தான் வருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ படத்தில் ஒட்டலை. பசுபதிக்கு செகண்ட் பார்ட்டில் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவங்களுக்கும் பெருசாக இல்லை, எந்த சீனும் இல்லை. மற்றபடி புஜ்ஜின்ற கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அந்த கீர்த்தின்ற வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த புஜ்ஜியும் பிரபாஸையும் வச்சு தான் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாப் நகர்த்தலாம் அப்படின்னு இயக்குனர் முடிவு பண்ணியிருந்தார். அதுதான் கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சு. மற்றபடி நம்ம படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஏதோ கொஞ்சம் நல்ல படம் பார்த்த மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அதுக்கு காரணம் இயக்குனர் அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்த விதம் தான் தோணுது. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வர பிரபாஸ் வர சீன்லலாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வர அமிதாப் பச்சன் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் ஸ்டைல்லையும் ஒரு படம், நம்ம புராண கதைகள்லையும் அதை கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை போய் தியேட்டரில் பார்க்கலாம்.